Daily. Taste the Daily. பள்ளி வாகனம் மீது ரயில் மோதி விபத்தில் பலத்த காயமடைந்தவர்கள் 2 பேர் தற்பொழுது ஜிப்மர் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டிருப்பதாக கள்ளத்தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேல் சிகிச்சைக்காக அவர்கள் இருவருமே ஜிப்மர் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள். பள்ளி வாகனம் மீது ரயில் மோதி விபத்தில் 2 உயிரிழந்த நிலையில் பலத்த காயமடைந்த 2 மாணவர்கள் தற்பொழுது அவர்களுடைய உயர் சிகிச்சைக்காக ஜிப்மர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் பெற்றோர் கதறி அழக்கூடிய அந்த காட்சிகளும் வெளியாகி இருக்கிறது. மேல் சிகிச்சைக்காக 2 மாணவர்கள் தற்பொழுது ஜிப்மர் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். விபத்தில் பள்ளி வேன் ஓட்டுநரும் பலத்த காயமடைந்து அவருக்குமே சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. ஆனால் தற்பொழுது 2 மாணவர்கள் ஜிப்மருக்கு மாற்றப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அந்த மாணவர்கள் ஜிப்மர் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டிருப்பது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் கிருஷ்ணா. கிருஷ்ணா, மாணவர்களை எப்போ இங்கே ஷிஃப்ட் பண்ணாங்க? அவர்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாமே அங்கே தயார் நிலையில் இருக்கிறதா? இப்போ வரைக்கும் டாக்டர்ஸ் தரப்பில் இருந்து அவங்களுடைய அந்த உடல்நிலை தொடர்பாக ஏதாவது விவரங்கள் நமக்கு தெரிய வந்திருக்கிறதா? உங்கள் தரப்பு விவரங்களை வழங்கலாம். அதாவது கடலூர் அடுத்த செம்மங்குப்பம் பகுதியில் இன்று காலை பள்ளி வேன் ரயில் மோதி பெருத்த விபத்தானது ஏற்பட்டது. இதில் சம்பவ இடத்திலே ஒரு மாணவியானது உயிரிழந்திருக்கிறார். இதை மேலும் ஒரு மாணவர் சிகிச்சைக்காக கடலூர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்க போது அவரும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். இதனை தொடர்ந்து 2 மாணவர்கள் தற்பொழுது உயிரிழந்ததாக தகவல்கள் வெளியாக இருக்கக்கூடிய நிலையில இது தொடர்ந்து மாணவர்கள் இந்த கடலூர் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் இங்க அதிக அளவில் மாணவர்கள் இங்க வருகை தந்திருக்கிறது காரணமாக இங்க சிகிச்சை கொடுப்பதில் கொஞ்சம் சிரமம் ஏற்பட்டிருக்கிறது. மேலும் மாணவர்களுடைய உயிரை மேலும் பாதுகாக்கும் விதமாக மாவட்ட நிர்வாகம் உடனடியாக அவர்களுக்கு மேல் சிகிச்சைக்காக அவர்கள் தற்போது ஜிப்மர் மருத்துவமனைக்கு 2 மாணவர்களை அது தீவிர சிகிச்சைக்காக ஜிப்மர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இது தொடர்ந்து இந்த பகுதியில் தற்போது இந்த மாவட்ட நிர்வாகம் மற்றும் அரசியல் பிரமுகர்களும் இந்த மாணவர்களை பாதுகாக்கும் அந்த நலம் விசாரிக்கும் சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இங்க இருக்கக்கூடிய அந்த பள்ளி வேனை ஓட்டி சென்ற டிரைவரும் இங்குதான் சிகிச்சை பெற்று வருகிறார். அவருக்காக எக்ஸ்ரே மற்றும் அவருக்கான முதல் உதவியானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. தற்போது எக்ஸ்ரே அவருக்கு எடுக்கப்பட்டு அவருக்கு தீவிர சிகிச்சையானது நம்ம கொடுக்கப்பட்டு தற்போது இந்த கடலூர் மருத்துவமனையானது கொஞ்சம் சிறிது நேரம் பரபரப்பாகவே காணப்பட்டு வருகிறது. பள்ளி மாணவிகள் காலையில் அந்த விபத்தானது ஏற்பட்டிருந்த நிலையில தற்போது 2 மாணவர்கள் தற்போது உயர் சிகிச்சைக்காக ஜிப்மர் மருத்துவமனைக்கு புதுச்சேரியில் இருக்கக்கூடிய ஜிப்மர் மருத்துவமனைக்கு மாற்றி அங்கு தீவிர சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். கிருஷ்ணா, தற்போது வரைக்கும் அவர்களுடைய உடல்நிலை தொடர்பாக ஏதாவது விவரங்கள் நமக்கு கூறப்பட்டிருக்கிறதா? அங்க உறவினர்கள் கூடியிருக்கக்கூடிய உறவினர்கள் என்ன சொல்றாங்க? குறிப்பாக இங்க அதிக அளவில் இந்த மாணவர்கள் வந்ததன் காரணமாக இங்க சிகிச்சை அளிக்க பெருமளவில் சிரமமாக இருந்ததன் காரணமாக முதல் உதவியாக தான் இங்க சிகிச்சை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் பிறகுதான் உயர் சிகிச்சைக்காக முண்டியம்பாக்கம் மற்றும் அதன் புதுச்சேரி அருகே கடலூர் அருகே இருக்கக்கூடிய ஜிப்மர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இங்க இருக்கக்கூடிய உறவினர்கள் எல்லாமே அவங்களுடைய அந்த உறவினர்கள் அனைவருமே மாணவர்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருப்பதன் காரணமாக தற்போது அனைவருமே அங்கே சென்று அங்க மாணவர்களுடைய அந்த
நலனை வந்து பாதுகாக்கும் விதமாக அவங்க சென்றிருக்கிறார்கள். இங்க இந்த கடலூர்ல வந்து முதல் தோல்வியாக கடலூர் அரசு மருத்துவமனையில் வந்து சிகிச்சை பெற்ற பிறகுதான் தற்பொழுது அங்க சென்றிருக்கிறார்கள். இந்த காலையில் ஏற்பட்ட இந்த ரயில் விபத்தானது பெருமளவில் பாதிக்கப்பட்டிருக்கூடிய அந்த வாகனத்தையும் நம்ம வந்து பார்க்க முடிகிறது. 50 மீட்டர் அளவிற்கு அந்த வந்து தூக்கி வீசப்பட்ட இருக்கிறது. பெருமளவில் அங்க மாணவர்கள் வந்து இல்லாதன் காரணமாக உயிர் சேதங்கள் வந்து குறைந்திருக்கிறது. 2 மாணவர்கள் மட்டுமே தற்போது உயர்ந்திருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த மாணவர்கள் வந்து சிகிச்சை பெறும் சூழ்நிலை காரணமாக உயர் சிகிச்சைக்காக தற்போது ஜிப்மர் மருத்துவமனைக்கு 2 மாணவர்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் முண்டியம்பாக்கத்திற்கும் மாணவர்களை அனுப்புவதாக அவர் வந்து தகவலும் தெரிவிக்கிறது. இதனிருந்து தொடர்ந்து இங்க இருக்கக்கூடிய அந்த வேன் ஓட்டுநர் வந்து தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிப்பட்டு அவர் வந்து சிகிச்சை கண்காணிக்கப்பட்டு வருகிறார். ஏனென்றால் அவருடைய பலத்த காயம் ஏற்பட்டிருக்கிறது. அவருக்கு வந்து முதுகலையும் கையிலும் அதிக அளவில் அடிபட்டிருக்கிறது. அவருக்கு வந்து தற்போது எக்ஸ்ரே மற்றும் அனைத்து விதமான அந்த சிகிச்சையும் அளிக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து மாணவர்கள் வந்து அதிக அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய உடல் முழுவதும் அதிக அளவில் காயம் ஏற்பட்டிருக்கிறது. உள்காயங்கள் அதிகமாக இருப்பதன் காரணமாக இங்க அந்த அளவிற்கான போதுமான வசதி இங்கு இல்லாதன் காரணமாக தற்போது உயர் சிகிச்சைக்காக ஜிப்மர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அங்கு சென்று அவர்கள் வந்து சிகிச்சை பெற்ற பிறகுதான் அவர்கள் வந்து எந்த அளவுக்கு அந்த பலத்த காயம் ஏற்பட்டிருக்கிறதா அடுத்த கட்டமான அவர்கள் வந்து நடவடிக்கை என்ன என்பது தெரிய வரும். நன்றி கிருஷ்ணா, உங்களுடைய கள தகவல்களுக்கு நன்றி. Taste the Daily.